முத்து ப்ரோ, வணக்கம் ஜீவா ப்ரோ. வெல்கம் வெல்கம். கமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்றீங்களா? கமெண்ட்ரி மச்சான் இப்பதான்டா முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு 5 டெஸ்ட் மேட்ச். இல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓ இங்க விஷால் என்னது? எத்தனை விக்கெட்? விஷால் 3 விக்கெட். மச்சான் பும்ராடா அவர்தான். ஏற்கனவே 2 பொண்ணுங்க. நான் அடுத்தது வந்து சரி ஏதோ ஒரு லேடிஸ் தான் அவுட் ஆக போகுதுன்னு நினைச்சா அந்த கோட்டா முடிச்ச உடனே இப்போ வந்து இங்க வந்துட்டாரு. சரி ஓகே. இஸ் த பும்ரா ஆஃப் த ஹவுஸ். ஓகே ப்ரோ, உங்களோட ஒபினியன் என்ன அருணோட எவிக்ஷன் பத்தி? எக்ஸ்பெக்டட் தானே. எக்ஸ்பெக்டட். சரி ஓகே. எப்படியான ப்ளே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு 98 டேஸ்? அதுக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி பிரேக்கிங் நியூஸ் நீங்க சொல்லிருங்க. இன்னைக்கு வந்து Breaking news. அருண்ன்றது எக்ஸ்பெக்டட். பட் நாளைக்கு நடக்க போறது நாளைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட். தீபக் வெளியேறி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதாவது நாளை எபிசோட்ல அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க டஃபஸ்ட் போட்டியாளர் கண்டிப்பா அந்த 2 கைகளில் ஒரு கை ஆமா. இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கை பெரிய தவறிடுச்சு. சர்ப்ரைஸ். பெரிய ஆமா. சர்ப்ரைஸ். மேபி அதுக்கு அடுத்த வாரம் திரும்ப கூப்பிடுவாங்களோ 2 பேரையும். அவங்களே போய் அதை எதிர்பார்த்து தானே போறாங்க. அது அடுத்த வாரம் பிக் பாஸே முடிஞ்சிடும் ப்ரோ. அதான். திரும்ப கூப்பிட்டு எப்பயோ யாருமே போனவங்கள திரும்ப இப்ப கூப்பிட்டுருக்காங்க. இவங்க இப்ப போனவங்க சரி பரவாயில்ல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி. அருணோட எவிக்ஷன் அந்த 98 நாள் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்துல வந்து புரிஞ்சோ புரியாமலோ ஒரு கேம் ஒண்ணு நல்லாவே விளையாடிட்டு இருந்தார். அக்ரெசிவா இருந்தாரு. புரிஞ்சோ புரியாமலோ புரிஞ்சிரும் எனக்கு அந்த டைலாக். புரிஞ்சோ புரியாமலோ அப்படின்றது வந்து பட் இல்ல மச்சான் அந்த கேம்ல நமக்கு தேவை என்ன என்டர்டெயின்மெண்ட் ஒரு வாய்க்கா தகராறு. ஆ. தான் மேல ஏதாவது அலிகேஷன் வச்சா பாஞ்சு நான் அது கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அடுத்தவங்கள வந்து கீழே தள்ளுறதுக்கு உண்டான எல்லா வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்துறது, பாடி லாங்குவேஜ் பிரயோகப்படுத்துறது, அது எல்லாமே பண்ணாரு. நடுவுல வந்து அந்த ஒரு வாரம் விஜய் சேதுபதி கிட்ட டோஸ் வாங்கினார்ல, ஆமா. அன்னைக்கு ஆஃப் ஆனவர் தான். அதுக்கப்புறம் வாயவே திறக்கல. எங்கேயுமே வாய் அதுக்கப்புறம் திறக்கல. இந்த எபிசோடு வரைக்கும் பெருசா வாயே திறக்கல. அந்த செங்கல் அந்த கல்லு உடைக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா பேசினாரு. அதுவும் எமோஷனலா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆமா. என்னன்னா அந்த டோஸ் வாங்கினார்ல, ம். டோஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வாயை திறக்காதது அதான் ஒரு நல்ல பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் வெளில நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. இது அது வரைக்கும் சும்மா கத்திட்டு இருக்கிறாரு, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சைலன்ஸ் ஆனது விமர்சனங்களை வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களை ஆஃப் பண்ணுச்சு. பட் Okay. கேம்ல அவர் எதுவுமே பண்ணலையே. ஆமா அதுக்கப்புறம் வந்து அந்த தள்ளுமுள்ளு நடக்கிற 2-3 டாஸ்க் வந்துச்சு. ஆமா. டிக்கெட் டு ஃபினாலேயும் வந்துச்சு. வேற அந்த டெவில் டாஸ்க், அதுக்கப்புறம் வந்து 2-3 சிங்களா டாஸ்க். டாஸ்க் அதெல்லாம் நிறைய வந்துச்சு. ஆமா. எந்த டாஸ்க்லயும் அவரோட பார்ட்டிசிபேஷன் பெருசா இல்ல. பெருசா இல்ல. ஆஃப் ஆனது வெறும் வாயோட ஆஃப் ஆயிருக்கணும். அவர் வந்து அதையும் தாண்டி முழுக்க ஒரு பிளேயராவே ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமா ப்ரோ. சரி, தீபக்கோட எவிக்ஷனுக்கு வருவோம். இல்ல இங்க இன்னொன்னுக்கு வருவோம் நம்ம. என்னது ப்ரோ? அவருக்கு வந்து என்ன பிரைஸ் குடுத்தாங்க? வழக்கமா வந்து இந்த ஆமா, ஒவ்வொருத்தர் ஆமா, ஆமா. எவிக்ட் ஆகுற வீக்கெண்ட் எபிசோட்ல எனக்கு பார்க்கவே பிடிக்காதது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த லுங்கி குடுப்பாங்க. ஆமா. லுங்கில இந்த டிசைன். ஆனா இந்த தடவ தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்தோம். ஏன்னா ஆமா. ஓட்ட முடியல. லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து பரதநாட்டியம் குடுத்தாங்க. இதுக்கான பெருமை வந்து ஜீவா உங்களையே இவர் சாரும். வந்து வீணா வந்து பழி போடுறாரு. இவர் தான் வந்து இப்படிலாம் டான்ஸ் ஆடி பரதநாட்டியம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்தாரு அருணுக்கு. இன்னைக்கு அந்த பரதநாட்டியம் ஒரு போட்டோவே அவருக்கு வந்து பரிசா கொடுத்துட்டாங்க. நினைவு ஆமா. பரிசா கொடுத்துட்டாங்க. கரெக்ட். அதுவும் அவர் வந்து எவிக்டே போகும்போது பாத்தீங்களா, விஜய் சேதுபதியோட ஸ்டேஜ்ல நின்னு பேசும்போது ஒரு கையில மைக் குடுத்துட்டாங்க. அதை எப்படியாவது ஆட்டணும்னு அந்த காலத்து மோகன் பாட்டு மாதிரி மைக் இங்க போகுது. ஆனாலும் பேச்ச நிறுத்த மாட்டேன்னு பேசினாரு. பட் வெல் பிளேட். ஆனா கடைசியில அருணோட ஏவி பாத்தீங்களா ப்ரோ? ஆமா. சுந்தர் சி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. எந்த படத்தை சொல்ற? எல்லா படமும் தான். அந்த அன்பே காமெடி. சிவமும் அவர்தான் எடுத்தாரு. இல்ல அன்பே சிவம் லெவலுக்கு போகாதீங்க நீங்க. ஒரு கலகலப்பு ஆம்பளை அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, பாசிட்டிவா ஆரம்பிக்குது, கொஞ்சம் எமோஷனல் பக்கம் போகுது, அப்புறம் காமெடி வருது, அப்புறம் காதல் வருது. காதல் வருது, அப்புறம் நானும் வில்லன் தான் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் பர்சன் வருது. நானும் ஹீரோ தான். சரி விடுங்க. நல்லா இருந்துச்சு மச்சான் அந்த குறும்படம். சூப்பர் எடிட். ஆமா, ஃபர்ஸ்ட் மாஸ் பாட்லாம் போட்டு அவரை அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க. ஆமா ப்ரோ. தீபக்கோட எவிக்ஷனுக்கு வரலாம். எவ்வளவு சேடா இருக்கீங்க? சேடை விட சர்ப்ரைஸ் மச்சான். ஓகே. அதான் எனக்கு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த 2 கையில ஒரு கை அவரோடது இருக்குன்றத நானும் எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணாங்க அத. நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். தெரியல எதனால அவருக்கு ஓட்டு வந்துச்சு. ஓட்டு வரல அப்படின்றது. ஓகே. தெரியல ஒரு வேளை. ஆமா அதுவும் கரெக்ட் தான். தெரியல அவருக்கு ஏன் ஓட்டு வரலன்னு. அவரை விட மத்தவங்க அவுட் ஸ்கோர் பண்றாங்களா? ஒரு பவித்ரா அவுட் ஸ்கோர் பண்றாங்களா? சௌந்தர்யா அவுட் ஸ்கோர் பண்றாங்களா? சௌந்தர்யா நீங்க வந்து இந்த கேம்குள்ள இழுக்காதீங்க ப்ரோ. பவித்ரா அழுங்க. பவித்ரா அழுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து வேற யார் இருக்காங்க? ஜாக்லின் இருக்காங்க. ஓகே. சோ ஜாக்லின் ஆன் பார்னு வச்சுப்பேன் நான் Okay. தீபக்கோட. பட் இவர் வந்து நான் சொன்ன மத்த பெயர்களை விட கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்றத எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் ப்ரோ இருக்கு. வெளியில எல்லாரும் சோஷியல் மீடியால தீபக்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா அவரோட விளையாட்டுக்கு தீய வச்சு விட்டாங்க. தீபம் அணைஞ்சு போச்சு. ஆமா. என்னன்னா ஒரு டஃப்பான போட்டியாளர் இத்தனை நாள் இருந்திருக்காரு. எல்லாரும் இப்போ உள்ள வந்தவங்களே இப்போ வர்ஷினி கூட என்ன சொல்லியிருந்தாங்க நேற்று எபிசோட்லனா, ரொம்ப டாமினண்டா இருக்கிறீங்க. அவர் வந்து ஹார்ஷா இருக்கிறாரு. உள்ள சேஃப் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு.
அவருக்கு எல்லாமே தெரியுது, தெரியாத மாதிரி இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எது மேபி எப்படியோ அந்த சேஃப் கேம்ன்றது ஒரு 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 முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஓகே. ஏன்னா எல்லா எபிசோட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எது சொன்னாலும் இப்ப தீபக்க பத்தி ஒரு விமர்சனம் முத்துக்குமரன்ட்ட வைக்கப்பட்டாலுமே, ம். தீபகன் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அ. அவர் அறியாம சொல்லியிருப்பாரு. ம். அவர் தெரியாம பண்ணியிருப்பாருன்னு ரயன் போய் பேசுறது. என்ன சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அத மலுப்ப தான் பார்ப்பாரு அவரு. ஆமா. அருண் பிரசாதும் கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட் தான் எடுத்தாங்க. ஸோ பார்க்கிறவங்களுக்கு மேபி போர் அடிச்சிருக்கும். ஆமா. ம். இவரு எது பண்ணாலும் ரைட்டுன்னு மத்த 3 பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அப்ப இவரு வந்து அந்த ஒரு 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 அண்ணன் ஸ்தானத்துல அவர் இருக்காரு. ஆமா. ம். அதனால அது வந்து இப்ப கேமுக்கு ஒத்து வரல. அவரால சரிசமமா எல்லாரோடையும் இருக்க முடியலன்றது ஒரு ஒரு பார்வை இருந்திருக்கலாம். ஓகே. ம். க்கலாம். ஓகே ப்ரோ. ம். இருக்கலாம். ம். ம். இருக்கலாம். ஓகே, ஓகே. இன்னைக்கு சாச்சனா ஏதோ ஆ சொன்னாங்க. இருக்கலாமே. ம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாரமே இவருக்கு வந்து கால்ல அடிபட்டுருச்சு. ம். ஸோ அதுக்கப்புறம் சரியாச்சா? தெரியல ப்ரோ. கடைசி வரைக்கும் கட்டு போட்டு தான் இருந்தாரு. இப்போ ஒரு 2 வீக்ஸா தான் போடல அப்படின்னு நெனைக்கிறேன். ஓ! ஸோ அதுக்கப்புறமும் அவரால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டாஸ்க்லயுமே பிசிக்கல் ம். டாஸ்க்கா இருந்தாலும் சரி, அது ஒரு மைண்ட் கேமா இருந்தாலும் சரி, அதுல வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷன் கட்டு பயங்கரமா போட்டிருந்தாரு. குடுத்திருந்தாரு. அவ்வளோதான். மத்தபடி அவர் நடக்கிறது, கிடக்கிறதுலாம் வந்து பெருசா அஃபெக்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே. ரஞ்சித் கேப்டன்சி ஜெயிக்கணும். அந்த விஷயத்துல நான் வந்து இவர் மேல கொஞ்சம் அதிருப்தியா அந்த இருந்தேன். கிக் அவுட் அப்பயா? கிக் அவுட் ஆ. அப்போ. ஏன்னா, நீங்க ஜெயிக்கணும்னு நீங்க விளையாடவே இல்ல. என்டயர் அந்த டாஸ்க்கே வந்து பொண்ணுங்க ஜெயிச்சிடக்கூடாது. ரஞ்சித் தான் ஜெயிக்கணுன்றதுக்காகவே விளையாடின மாரி இருந்துச்சு. ஓகே, ஓகே. ம். இருந்தாலும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்னு சொல்ல வரீங்க. அன்ஃபேர் எவிக்ஷனே கிடையாது மச்சான் இந்த ஸ்டேஜ்ல இதுக்கப்புறம். ஓகே. ம். நமக்கு வேணான்னு தோணுதே தவிர, அன்ஃபேர்ன்றது வந்து ஐ மீன் விஜய் சேதுபதி இன்னைக்கு அதுக்கே ஒரு பதில் குடுத்தாரு. ஆமா. பெரிய நமக்கு விளக்கம் ஃபேரா குடுத்தாரு. இருக்காதுன்றதுனால, இன்னொருத்தனுக்கும் அது ஃபேரா இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஓகே ப்ரோ. அண்டர்ஸ்டூட். இவரு எப்படின்னா வந்து இன்னமும் சாச்சனா டிசர்விங்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு ப்ரோ? நீங்க தான். ப்ரோ நான் அப்படிலாம் சொல்ல ப்ரோ. திரும்ப உள்ள வந்துட்டாங்களே நானே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன். நீலாம்பரி கெட்டப் வேற குடுத்துட்டாங்க இந்த வாரம். எதுவுமே உள்ள பண்ணல. அங்க வந்து அவரு பாட்டுக்கு தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா. மின்சார கண்ணா இவங்க என்னன்னா, வந்து பீன் பேக்ல உட்காந்துட்டாங்க. மின்சார கண்ணா பாட்டு போட்டோனே அவர் போயிட்டாரு. படையப்பா கெட்டப்ல இருக்காரு. அவர் போயிட்டாரு. இந்த அம்மாக்கு படம் தெரியல. என்ன படம் அப்படின்றது தெரியல. தீபக் வேற ஃபீல் பண்றாரு. படம் பார்க்காத பயலுகள கூட்டு வந்து தப்பா போச்சு அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாரு. அவர் பாட்டே தெரியாம எதுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஏதோ வேற ஏதோ பாட்டு நெனச்சு ஆடிட்டு இருந்திருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் உடனே வேற ஏதாச்சும் ஒரு தாட்டுக்கு போயிட்டாங்க போல அவங்க. ஓ! இந்த பாட்டு. மேரி ஜான் மேரி ஜான் அந்த பாட்டு வாய்ப்பு. நினைச்சிட்டாங்க. அதுக்கு ஏன் ப்ரோ பரதநாட்டியம் வரணும்? மச்சான் அவங்க ஆடினாலும் ஆடுவாங்கடா. என் பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்தா மட்டும் நல்லா ஆடுவாங்களா? அதோ ட்ரை பண்ணாங்களே. ஓகே ப்ரோ. இந்த வாரம் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க. பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு இது ஆமா. ஆடிட்டு இருந்தாங்க. எப்படி ரசிச்சீங்க அத? மச்சான் நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு இதுல தான் தெரிஞ்சு எதனால வந்து இன்னொரு 8 பேர கூட்டு வந்து மறுபடியும் ஒரு பிக் பாஸ் வீட வந்து சத்திரமாக்கிட்டாங்கன்னு. முதல்ல எனக்கு இந்த ஃபார்மேட் புரியல மச்சான். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல நடந்தது இல்லன்னு நினைக்கிறேன். அதாவது வெளியிலே வந்தாலும் கெஸ்ட்டா வருவாங்க, ஆமா, ஆமா, போயிருவாங்க. ஆமா. ம். பட் இங்க வந்து அவங்களையும் காம்படிட்டரா வச்சா, இந்த 8 பேர் இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிஸார்டர் நினைக்கிறீங்களா அவங்க அந்த 8 பேரும்? இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அ கிரிக்கெட் வந்து ஒரு 16 டீம் வேர்ல்டு கப் விளையாடுது. ஓகே. ஒரு 4 டீம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு ஆஸ்திரேலியா மாரி பலமான டீம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அடிச்சுட்டு, மத்த எல்லா டீமும் இப்போ பங்களாதேஷ் குவாலிஃபை ஆயிருச்சுன்னு வையேன். ம். அப்பா இனிமே ஆஸ்திரேலியா தொல்ல கிடையாது. ம். அவங்கள திடீர்னு செமி ஃபைனல்ல நீங்க ஆஸ்திரேலியாவோட விளையாடணும்னு மேட்ச் வந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பான இல்ல, இது வந்து இது ஒரு போட்டியே நம்ம கருத்துல எடுத்துக்க முடியாது அத. ஆமா. ஓகே. உங்க ரூல்ஸ் தான் உங்க இதுதான் நான் ஓகே. பட் ஜனங்க ஓட்டு போட்டு தானே இவங்கள வெளிய அனுப்பியிருக்காங்க. ஆமா. ம். ஓட்டு போட்டவங்களுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? ஜனங்க தான் எவிக்ட் பண்ணாங்க, ஜனங்க தான் எவிக்ட் பண்ணாங்கன்னு அப்பப்ப சொல்றாங்க. மக்கள் தான் எவிக்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதியே சொல்றாரு. ஆமா. அப்ப மக்கள் எவிக்ட் பண்ணாங்கல்ல, அந்த எவிக்ஷனுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க யார வேணாலும் எவிக்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வாரம் திரும்ப கூட்டு வருவோம். அதான் எங்க ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்ப ஓட்டு போடுறவன் நாங்கலாம் என்ன? புரியுது ப்ரோ. உங்களோட ஆதங்கம் புரியுது. ம். இல்ல மச்சான் நமக்கே அப்பா 8 பேர் புரியுது. தான் இருக்காங்கன்னு நம்ம நெனச்சோம். திரும்ப இவங்களெல்லாம் கூட்டு வந்தா, பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா? மறுபடியும் வந்தாரு. அ அவரு ரவி. ஆமா. ம். இவரோட ஆதங்கம் என்னன்னா ஒண்ணும் இல்ல. வர்ஷினி கப் உயரம் வாங்கிட போறாங்க அப்படின்ற ஒரு ஆசையில வாய்ப்பே பொறாமையில இல்ல. இருக்காரு. அந்த கப்பே இந்த கைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுது உடைஞ்சிரும். அந்த கைக்கு கப்பு போகாது. நான் இல்ல இல்ல நான் நான் இங்க இருந்துக்கிறேன். கேம் இன்ட்ரஸ்டிங் ஆக்கணும்னு நினைச்சிட்டு ரவீந்திரன வந்து உள்ள அனுப்புனாங்க. ஆமா. அவரு வழக்கம் போல அங்க உட்கார்ந்து நாட்டாமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா. அண்ட் எல்லாருக்கும் ஃபீட்பேக் செஷன். ஆமா. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த 8 பேர் பேசுனாங்களே, ஏற்கனவே டாப் 8 நறுக்குன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. வர்ஷினி அதனால தான் தீபக்க போய் வம்புக்கு இழுத்தாங்க. ஆமா. ஒரு கட்டத்துல வந்து ஐடியா எல்லாமே டிரைவ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஐடியா குடுங்க எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட அப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. வம்புக்கு எல்லாமே போயிருச்சா? வா வம்புக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ கமிங் பேக் டு இப்போ ஆடி ஆட்டம் என்ன டாஸ்க்கு. இப்போ ம். வந்து நீங்க ஒரு நெறைய வேஷம் குடுக்கணும். ம். தமிழ் சினிமாவோட ஐகானிக் வேஷங்கள், ஐகானிக் ஆக்டர்ஸ்லாம் நீங்க ஓகே. வந்து குடுக்கணும். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தா தானே வேஷம் குடுக்க முடியும். வெறும் 8 ஆமா, 8 பேர் இருந்தா 4 ரோல் தான் 8 ரோல் தான் உங்களால ஒரே குடுக்க ஒரே முடியும். நாள்ல எபிசோட் முடிஞ்சிரும்ல. ஆமா. ம். அதனால வே வே ஆள் சேர்க்கணுன்றதுக்காக பண்ண மாரி இருந்துச்சு. அதுல அவரு சிவகுமார்லாம் விநாயக் மகாதேவ். ஆமா எபிசோட் முடிஞ்சும் வீக்கெண்ட் எபிசோட்லயே அவரு இப்பயே அதே அப்படிதான் மாதிரி தான் இருந்தாரு. பாக்கெட்ல கை விட்டு தான் இருக்காரு. ம். ஆமா. என்னன்னா இந்த வாரம் சௌந்தர்யா பத்தி ஒரு நிறைய டாக்ஸ் போச்சு ஆமா, ப்ரோ. ஆமா. பிஆர் ம், அப்படின்ற மாதிரி நிறைய ம். டாக்ஸ் போச்சு. அதனால அவங்க ஒரு
ரொம்ப எமோஷனலாக டவுன் ஆகி ஃபீல் ஆயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸும் அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம் போய் பிக் பாஸ் கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸுமே நிறையா ஆறுதல் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்சோல் ஆகிட்டு திரும்ப வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வெளியில் என்ன விஷயம் நடக்குது, உள்ளே எப்படி நடக்குது, வெளில இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுட்டு உள்ளே போய் அதை ஒப்பிக்கிறாங்க? அதாவது இப்போ இன்னைக்கு சுனிதா பேசினதே நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே. அவங்களுக்கு மெயினாக என்ன ஆதங்கன்னா இவங்க அதாவது நமக்கே நிறைய எபிசோட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சௌந்தர்யா இந்த வீட்டில் ஏன் உள்ள இன்னமும் இருக்காங்க, அதுக்கு பிஆர் ஒரு பெரிய காரணம்ன்றது நம்ம 2 பேரே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிஆர் ஒரு காரணம் இல்லைன்னு அவங்க விஜய் சேதுபதி சைட்லேருந்து சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சது ஒரு காரணம். ஓகே. அதான் அதான் முழு காரணம்னு நான் சொல்ல வரல, அதுவும் ஒரு காரணம்னு சொல்றேன். ஏன்னா பிஆர்னா உங்களுக்கு வெறும் ட்வீட் போடுறதோட மட்டும் நிற்காது மச்சான். ஓட்டிங்ன்றது எப்படி ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ஓட்டு போடுது. ஓகே ஓகே புரிஞ்சு. ஸோ அதையும் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பிஆர் நான் பண்ணோன்னா என் பிஆர் ஏஜென்சிட்ட சரி மச்சான் என்னை பற்றி டெய்லி 100 ட்வீட் போடு, அதுக்கு இந்தா காசு. ஓகே. ஓட்டலாம் 100 ஓட்டு போடு டெய்லி, அதுக்கு இந்தா காசுன்னு எனக்கு வசதி இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். ஓகே. மேபி அது நடந்திருக்கலாமோ. ஓகே. ஸோ வெறும் இந்த சினிமா எக்ஸாம்பிள் எடுத்து ஜனங்களுக்கு பிடிக்குதுன்றது வந்து எவ்வளோ ஒத்துக்க முடியும்னு எனக்கு. ஓகே ஓகே. சுனிதா சொன்ன மற்ற பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கடைசியில் அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, அவங்க பிஆர் பண்ணிட்டு போட்டு என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் மற்றவங்க மேலே நெகட்டிவாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு அதனால உங்களுக்கு வந்து நல்ல பேர் வாங்கிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஸ்டாண்ட் வித் சுனிதா. அது கரெக்ட் தான். பட் பிஆர்னாலே நீ அப்படி தானே மச்சான் பண்ண முடியும். நீயும் நானும் இல்லை, நான் பெட்டர்னு என்னால் எப்படி காட்ட முடியும்? அடிச்சு தான் காமிக்க முடியும். நீ நல்லா பண்ணலன்றதப்போ தான் நான் பெட்டராக தெரியுவேன். நீயும் நல்லா நானும் நல்லவனா 2 பேரும் நான் தான் எனக்கு தான் பிஆர் பண்ணுறாங்க. ஸோ உன்னை கீழே தாழ்த்தினா தான் போக முடியும். அது வரம்பு மீறி போனாங்கன்றது உண்மை. ஓகே. அவங்க மட்டுமா பிஆர் பண்ணாங்க? அதுவும் ஒரு கேள்வி. புரிஞ்சிருச்சு. சரி ப்ரோ, சுனிதானோட தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? திரும்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டீங்க போல. நான் இதுக்கு ஆமாம் மச்சான், கவிதைன்னு வந்தாங்களே, ஐயோ மறுபடியும் இந்த கவிதையே தாங்கணுமா இன்னொரு 2 வாரத்துக்கு. ஹோப்ஃபுல்லி மண்டே டியூஸ்டே அனுப்பிடணும். வாய்ப்புகள் அதிகம் தான். இன்னும் அடுத்த சாட்டர்டே வரைக்கும் வந்துச்சுன்னா அடுத்த கவிதை மச்சான். ஆமாம் ப்ரோ, நான் அர்ணவோட கூட டாலரேட் பண்ணிட்டேன் ப்ரோ. கவிதையை டாலரேட்டே பண்ண முடியல. சரி அர்ணவுக்கு வருவோம் நம்ம. ஜால்ராஸ் உடனெல்லாம் பெருமையா சொல்லிருக்காங்க. மெர்சல் ஆயிட்டேன் மச்சான். அவர் பேசுறாரு, கேமரா ஃபுல்லா இங்க தீபக் முத்துக்குமரோட ரியாக்ஷன் மேலதான் இருந்துச்சு. அவரும் வந்து நான் நல்லா பண்றேன். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல, நீங்க ஏன் செலக்ட் ஆனீங்கன்னு. அவர் வந்து டைஸை உருட்டுறது ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்றாரு, இங்கே தாங்க நடந்தது ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்றாரு. எம்மா தாங்க முடியல. ஃபன் கண்டென்ட் வந்து அவர் கொடுத்தாரு மச்சான். பட் ஓவராலா அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், எதனால இந்த 8 பேரை செலக்ட் பண்ணாங்க நினைக்கிறேன்? இந்த 8 பேரையா? இவங்க தான் வந்திருப்பாங்க, இவங்க தான் அவைலபிளா இருந்திருப்பாங்க, அதனால வந்திருப்பாங்க ப்ரோ. மேபி அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம் ஜீவா. பட் இவங்க எல்லாருக்குமே அப்பார்ட் ஃப்ரம் சாச்சனா. ஆமா, இது ஒரு கிளாரிட்டி இருக்கு ப்ரோ. இவங்க இப்போ வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள, இவங்க வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ்னு உள்ள அனுப்பல. அதை வந்து கிளாரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன்ல வேற இருக்காங்க. பெஸ்ட் பிளேயர்ஸ் அதனால உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அது கிடையாது. ஆமா, ஒரு 2 பேர். இப்போ சாச்சனா அவங்கள தவிர மீதி எல்லாருமே வந்து வந்த உடனே வெளியே போனவங்க. பெருசா கேம் டைமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்து போடுவோன்றது ஒரு ஐடியாவா இருந்திருக்கலாம். ஓகே ப்ரோ. இன்னைக்கு தீபக் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அவர் அடுத்து வெளில போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம அருணை பத்தி ஒரு விஷயம் சொன்னார். டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அக்ரி பண்றீங்களா? அருண் ஒரு டஃபஸ்ட் கண்டென்டர். இல்ல அக்ரி பண்ண மாட்டீங்களா? ரைட் ப்ரோ. அடுத்து ட்ரூ ஜென்டில்மேன்னாங்க. அதில் வேணா நான் அக்ரி பண்றேன். அது ஏன் சிரிக்கிற? நானாவது டஃபஸ்ட் கண்டென்ட் கேட்குறப்ப இல்லைன்னு எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக நான் பதில் சொல்லியிருக்கேன். ஏன் சிரிக்கிற? ப்ரோ ட்ரூ ஜென்டில்மேன்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ட்ரூ ஜென்டில்மேனுக்கு யார் என்ன டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. சரி ஓகே விட்டுடலாம். ஆனால் விஷால் வந்து கடைசியில் 2 தாக்குதல் முடிச்சாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போறாரா? நான் இவர் ஏதாவது வளையல் எடுத்து கொடுப்பாருன்னு நினைச்சேன். விஷாலுக்கு கொடுத்துருந்தா யோகி பாபு கையை விட அதிக வளையல் இவர் கையில தான் இருந்திருக்கும். எதுவும் கொடுக்கல. ஆனா கடைசியில் அவர் வந்து ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அன்ஷிதா கல். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷிகா கல்லு, அதுலேருந்து மேல ஹாஃப், அன்ஷிதால மிடில் ஹாஃப். கடைசியில் ஒரு 8 இவரே ரெடி பண்ணிடுவார் போல. அந்த 3 கல்லை வச்சு. தர்ஷிகாவோட எடுத்தாரான்னு தெரியல. நான் அன்ஷிதாவோடதையும் அருணோடதையும் எடுத்து வச்சிருப்பாரு மச்சான். ஓகே முத்து ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சந்திப்போம். இல்ல இப்போ நான் முத்துக்குமரன் மாதிரி தான் வணக்கம் வைக்கணும் மச்சான். இப்படி வச்சா நார்மல் வணக்கம். மூக்கு கிட்டே முத்துக்குமரன் இப்படி. சரி ஓகே. இப்படி